எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. சளி தொந்தரவு எல்லாம் இருந்துட்டே இருந்தது. அது என்னன்னா ஒரு நாளடைவில் லங் இன்ஃபெக்ஷனா மாறிடுச்சு. அப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு எடுத்துட்டு இருந்தோம். யோகா கிளாஸ் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ரெகுலரா யோகா பண்ணிட்டே இருந்தேன். அப்போ யோகா பண்ணும்போது என்னன்னா நல்லா கொஞ்சம் மூச்சு விட இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கியூர் ஆச்சு. சரி, நம்ம இதை ஒரு கோர்ஸா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதாத்ரி ஐயாவோட வாழ்க வளமுடன் இதுல மனவளைக்கலையில நான் டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். யோகாவை பத்தி தெளிவா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அதுல என்னென்ன விஷயங்கள் எளிய முறையில நம்ம உடற்பயிற்சி எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம வேதாத்ரி ஐயா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதுல நம்ம வயசானவங்க மட்டும்தான் இந்த வாழ்க வளமுடன்ல போய் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. இது அதுக்கான பயிற்சி இல்லை. ஸ்கூல் படிக்கிற குழந்தையிலிருந்து எல்லாருக்கான இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்க எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மனவளக்கலையில. இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம மனசை எப்படி பக்குவப்படுத்தணும், வாழ்க்கையில என்னென்ன தேவை, அதாவது நம்ம வாழ்க்கையில ஏற்படுற நம்ம ரொம்ப கோபம், நம்ம எண்ணத்தை எப்படி சீரமைக்கிறது, எல்லா விதையும் இந்த அகத்தாய்வுல சொல்லி கொடுக்குறாங்க. உயிர் எங்க இருக்குங்கிற விஷயம் எங்கேயுமே நமக்கு சொல்லி கொடுக்கல. நம்ம உயிர், நம்ம உடம்பு உயிர் வாழ்றதுக்கு உயிர் ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் உடம்புல எங்க இருக்கு, ஹார்ட்ல இருக்கா, இல்ல நம்ம தலையில மூளையில இருக்கா, உடம்புல எந்த இடத்துல இருக்குன்னு யாருமே விளக்கமா சொல்ல மாட்டாங்க. இந்த மனவளக்கலையில சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம உயிர் மேல வச்சு தவம் எப்படி பண்றதுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாங்க.